ஹலோ ஆல், வெல்கம் டு சத்யாஸ் டைரிஸ். இன்றைக்கி டே 2 ஆஃப் 60 டேஸ் ஹெல்த் ரீசெட் சேலஞ்சில் தான் நம்ம இருக்கிறோம். அஸ் யூஷுவல் நம்ம மார்னிங் பரபரப்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பாவோட ஹெல்த் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருந்ததால் அவளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். ஸோ மார்னிங் அவளுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். இது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ மார்னிங் நானும் அதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களோட குழந்தைக்கு என்ன மார்னிங் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாப்பா ஒரு வழியாக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ரெடி ஆகிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அம்மாவும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ மார்னிங் கொஞ்சம் கடன்னு ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னு தெரில, பாப்பாவோட காஃப் எனக்கு வந்துருச்சு. ஸோ மார்னிங்லேருந்தே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருந்துச்சு. பட் அதோடு தான் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். எனக்கு இந்த 60 டேஸ் ரீசெட் சேலஞ்சில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய இம்யூன் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீலாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த காஃபி டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு முதல் வேலையாக எனக்கு இந்த காஃபியில் தான் என்னோடய மைண்டு போச்சு. காஃபி எடுத்துகிட்டு அதை குடித்ததுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை எனக்கு ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ போஸ்ட் மீல், பிஃபோர் மீல், எனி சிச்சுவேஷன் காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. காஃபியோ டீயோ ஏதாவது குடிக்கணும். எனக்கு பிரெயினுக்கு தெரியுது விச் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்னு. பட் இது ஒரு எமோஷனாகவே எனக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னையும் காஃபியும் பிரிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இந்த 60 டேஸில் இதை ஸ்லோவாக குறைக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஒரே மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்மளோட இந்த சேலஞ்சை எடுத்துகிட்டு போகணும். நான் என்னோடய போஸ்ட் மீல் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய்.